எல்லோருக்கும் வணக்கம். ஆகஸ்ட் 26 டைம் இப்போ 3:22 ஆகுது. நான் இன்னைக்கு இன்ட்ராடேக்காக பார்த்தீங்கன்னாக்கா 8 ஸ்டாக் செலக்ட் பண்ணியிருக்கேன். டைட்டன், டாடா ஸ்டீல், M&M, கோட்டக் பேங்க், ஈச்சர் மோட்டார், HDFC, ஹிண்டால்கோ, இண்டஸ்இண்ட் பேங்க், இந்த 8 ஸ்டாக்கு. இந்த 8 ஸ்டாக்ல எவ்வளோ ப்ராஃபிட் லாஸ்ன்றதை நம்ம இப்போ செக் பண்ணிக்கலாம். நம்ம செலக்ட் பண்ண இந்த 8 ஸ்டாக்ல 8 ஸ்டாக்குமே பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸிட் ஆயிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3 ஸ்டாக் வந்து லாஸ்ல புக் ஆயிருக்கு. மீதி இருக்கிற 5 ஸ்டாக் வந்து ப்ராஃபிட்ல புக் ஆயிருக்கு. இன்னைக்கு நெட் MTMன்னு பார்க்கும்போது நமக்கு ஒரு 456 ரூபாய் லாஸ் வந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 0.5% லாஸ். ஒரு நாள் ஒரே ட்ரேட் கான்செப்டுக்கு நான் இதுல இருந்து டைட்டன் எடுத்திருந்தேன். 2520 ரூபாய் 40 காசுக்கு நான் பை பண்ணியிருந்தேன். லாஸ்டா ஸ்கொயர் அப் ஆன ரேட் பார்த்தீங்கன்னாக்கா 2534 ரூபா 30 காசுக்கு ஸ்கொயர் ஆஃப் ஆயிருக்கு. ஒரு நாள் ஒரே ட்ரேட் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஜூலை 25 ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். தனியாக ஒரு அக்கௌண்ட்ல 10,000 ரூபாய் வச்சு நான் ஸ்டார்ட் பண்ணது. இப்போ எவ்வளோ ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா இன்னையோட 23 நாள் ட்ரேடிங் முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 200 ரூபா ப்ராஃபிட் வந்திருக்கு. நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஒரு 4514 ரூபா, கிட்டத்தட்ட ஒரு 45% ப்ராஃபிட்ல இருக்கு. இந்த வாரத்திலேயே ஒரு 50% ரீச் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சேன். பட் ஆனால் மார்க்கெட் வந்து நமக்கு சப்போர்ட்டா இல்லை. அதனால பார்த்தீங்கன்னா 45%ல தான் இருக்கு. மேபி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நெக்ஸ்ட் வீக்ல இந்த 50% வந்து ரீச் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். 20 மாதங்கள் என்னோட டார்கெட் கான்செப்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஜூன் 16 ஸ்டார்ட் பண்ணுது. ஆக்சுவலா 20 மாதங்கள் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை நான் 20 மாசத்துல டபுள் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி தான் நான் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம 50 நாள் ட்ரேடிங் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ பாருங்க, 1,78,65 ரூபாய் 78 காசு. இப்போ இந்த 50 நாள் முடிஞ்சிருக்கு. இன்னையோட கரண்ட் வேல்யூன்னு பார்க்கும்போது 1,80,375 ரூபாய் 40 காசு. இது வந்து பர்சன்டேஜ்ல பார்க்கும்போது 1.5%. ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 50 நாள்ல 1.5%ன்றது கம்மியா தெரியும். ஒரு சிலர் எல்லாம் சொல்லுவாங்க ஒரு மாசத்துல 10% எடுக்கலாம், 20% எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஒரு மாசத்துல 10% 20%லாம் கிடையாது. ஒரே நாள்ல நம்ம 100%லாம் கூட எடுக்கலாம். அது போல ஸ்ட்ராட்டஜி எல்லாம் கூட இருக்கு. நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல எந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கிறோமோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ரிஸ்க்கும் இருக்கு. நம்ம எந்த அளவுக்கு எதிர்பார்க்கிறோமோ அந்த அளவுக்கு பணத்தை இழக்கிறதுக்கும் பாத்தீங்கன்னா நம்ம ரெடியா இருக்கணும். அப்படி இருந்தாக்கா கண்டிப்பா அந்த மாதிரி ட்ரேடிங் பண்ணலாம். அது மாதிரி ஸ்ட்ராட்டஜில நம்ம பிசினஸ் பண்ணும்போது பிரஷர், டென்ஷன், பயம் இதெல்லாம் கண்டிப்பா இருக்கும். ஒவ்வொரு நாளும் ப்ராஃபிட் லாஸ்ன்றது எந்த அளவுக்கு இருக்கு, அதே போல நான் ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்றேன், எந்த அளவுக்கு ரிலாக்ஸா ட்ரேட் பண்றேன் அப்படின்றத நீங்களே கண்டினியூ பார்த்துட்டு வரீங்க. 16 ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஸ்டார்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா 1,78,65 ரூபாய் 78 காசு இருக்கு. இந்த அமௌண்ட் பாத்தீங்கன்னாக்கா மறுநாளே பாத்தீங்கன்னாக்கா 1,90,700 ரூபாய் வரைக்கும் போயிருக்கு மேல. அதே போல பாருங்க அப்படியே மெயின்டைன் ஆயிருக்கு. மெயின்டைன் ஆயிட்டு லோயஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது 1,72,000 வரைக்கும் வந்திருக்கு. அதே போல இப்ப கரண்ட் வேல்யூன்னு பார்க்கும்போது 1,80,000. என்னோட டார்கெட் பாத்தீங்கன்னாக்கா 20 மாசத்துல கண்டிப்பா அச்சீவ் ஆகும். இதுக்காக நம்ம கண்டிப்பா வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இந்த 50 நாள்ல பாத்தீங்கன்னாக்கா இப்போதைக்கு நம்ம 1.5% தான் ப்ராஃபிட்ல இருக்கும். இன்னும் பாத்தீங்கன்னா நமக்கு 350 நாள் இருக்கு. இந்த கான்செப்டே பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த 20 மாசத்துல 19 மாசம் நமக்கு நம்மளோட கேபிட்டல் இப்படியே மெயின்டைன் ஆனாலும் இந்த கடைசி ஒரு மாசத்துல பாத்தீங்கன்னாக்கா கண்டிப்பா 100% வரக்கூடிய சான்சஸ் இருக்கு. அது வந்து 20வது மாசம் தான் 100% வரும்னு கிடையாது. அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னாக்கா ஒரு மாசத்துல நம்ம கண்டிப்பா 100% வந்துடும். அதுக்காக நம்ம பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப பொறுமையா இருந்தா ஆகணும். இந்த பிசினஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த அளவுக்கு பொறுமையா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா பெரிய அளவுல நம்மளால ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸ்ட்ராட்டஜிக்காக நான் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைம்னு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் அவ்வளவுதான். இது வந்து பாத்தீங்கன்னா 5 நிமிஷம்ன்றது ட்ரேடிங் டைம் கிடையாது. நான் ஆர்டர் பிளேஸ் பண்றதுக்கு உண்டான டைம். நான் ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டு 11 மணிக்கெல்லாம் இந்த சிஸ்டத்தை க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா இன்னையோட ஒர்க் ஓவர் அவ்வளவுதான். ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா 5 நிமிஷம் தான் இதுக்கு ஸ்பெண்ட் பண்றேன் அப்படின்னாக்கா எந்த அளவுக்கு என்னால ரிலாக்ஸா ட்ரேட் பண்ண முடியுது அப்படின்றத நீங்களே தெரிஞ்சுக்கங்க. அடுத்து பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் பாத்தீங்கன்னாக்கா இந்த 4 மாசமா பாத்தீங்கன்னா மாசம் 2,000 ரூபாய் 2,500 ரூபாய் வீதம் பாத்தீங்கன்னாக்கா இதுல இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரேன். இப்போ அப்படி பண்ணும்போது பாத்தீங்கன்னாக்கா என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ பாருங்க 11,499 ரூபாய் 50 காசு இருக்கு. இப்போ கரண்ட் வேல்யூன்னு பார்க்கும்போது 12,166 ரூபாய், கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாக்கா ஒரு 5.80% வந்து இப்போதைக்கு ப்ராஃபிட்ல இருக்கு. அதே போல ஷார்ட் டேர்ம் ஹோல்டிங்காக கிட்டத்தட்ட 1.5 மாசத்துக்கு பாத்தீங்கன்னாக்கா எந்த ஸ்டாக்குமே கிடைக்கல. 24 ஜூன் மாசம் ஃபர்ஸ்ட் நான் ஸ்டாக் செலக்ட் பண்ணி எடுத்தேன். அன்னைக்கு தான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ட்ரி கொடுத்துருக்கோம். அதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 ஸ்டாக் தான் பாத்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் ஹோல்டிங்காக கிடைச்சிருக்கு, என்ட்ரி வந்திருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்ட்ரியே வரல. மார்க்கெட் நிஃப்டி எப்ப டவுன் ஆகுதோ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நமக்கு என்டர்பிரைஸ் கிடைக்கும். ஸோ அது வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். என்னோட டார்கெட் எவ்வளவு நாள் ரீச் ஆக போகுது அப்படின்றத என்னோட நீங்களும் டிராவல் பண்ணி பாருங்க. அதே போல நாளைக்கு சாட்டர்டே சண்டே 2 நாள் லீவ். இதோட மண்டே தான். மண்டே மார்க்கெட் எப்படி இருக்க போகுது, அதுல நமக்கு என்ன விதமான ஸ்டாக்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ண போறோம், அதுல என்ன ப்ராஃபிட் லாஸ் வருது அப்படின்றத நம்ம மண்டே வீடியோல பார்ப்போம். ஓகே, பாய்.